வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக தேவனை உயர்த்தி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி இந்த வேளையிலும் தேவ வார்த்தையுமாக உங்களிடத்தில் வருவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னதமான தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதைவிட அதிகம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அந்த நிலைமையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும்படியாக தேவன் தாமே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. மண்ணையும் விண்ணையும் படைத்த தேவன் மனிதனையும் தம்முடைய சாயலில் உண்டாக்கினார். எதற்காக? தேவதூதர்களையும் தேவன் உண்டாக்கினார். தேவதூதர்களோடு அந்த படைப்போடு தேவன் விட்டிருக்கலாம். தேவன் அவ்விதமாய் செய்யாமல் மண்ணிலிருந்து மனிதனையும் படைத்தார். எதற்காக? தம்முடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய படைப்பின் மகுடமாய் காணப்படுகிறான். அந்த நிலைமையில் தேவனுடைய படைப்பின் மகுடமான மனிதன் தேவனோடு இணைந்து தேவ சாயலிலே தேவ திட்டத்தின் கீழ் வாழும்படியாக காணப்பட வேண்டிய மனிதன் தன்னுடைய சுயத்தை கொண்டு அந்த சுயத்தினால் தன்னுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய இஷ்டத்தின்படி அநேக காரியங்களை செய்து தேவனை விட்டு விலகினவனாக, தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாக, தேவ சித்தத்திற்கு மாறாக தன்னுடைய செயலில் ஈடுபட்டு தேவனை விட்டு விலகினான். ஆனால் தேவனை விட்டு விலகின மனிதன் விலகினவனாகவே இருக்கட்டும், அவன் நாசமடைந்து போகட்டும் என்று தேவன் விடாமல் அவருடைய அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக அந்த அன்பு வெளிப்பட்டது இந்த பூமியில். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் இந்த பூமியில் கிறிஸ்துவானவர் இயேசு என்ற பெயரில் வந்து பிறந்தார். எதற்காக? விலகப்பட்ட மனிதன், விலகி போன மனிதன் தேவனோடு சேருவதற்காக தேவன் தீர்மானித்த காரியமாகும். தேவன் சித்தம் கொண்ட காரியமாகும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மனிதனை மறுபடியுமாக தம்மண்டையில் இணைக்க. ஏனென்றால் பாவமுள்ள மனிதன் பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு வேறு வழி இல்லை. எந்த விதத்திலும் எந்த ஒரு பரிகாரமும் இல்லை. எந்த சுய கர்மங்களினாலும் சுய வேலைகளினாலும் சுயமாக செய்கிற ஒவ்வொரு கிரியைகளினாலும் தேவனிடத்தில் சேர முடியாத நிலைமையில் இருக்கிற மனிதனை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமிக்கு அவரை அனுப்பினதின் மூலமாக இப்பேற்பட்டதான ஒரு வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார் மனிதனுக்கு. வேறு ஒரு காரியமும் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நானே வழியாயிருக்கிறேன், நானே சத்தியமாயிருக்கிறேன், நானே ஜீவனாயிருக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஜீவன் சலனங்களினால அல்ல. மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் இருளடைந்த நிலைமையில் இருக்கிறபடியால் அந்த இருளை போக்கி வெளிச்சத்தை கண்டடைந்து அந்த வெளிச்சத்தின் மூலமாக உண்மையான தேவனை அறிந்து கொள்ள, ஜீவனுள்ள கடவுளை அறிந்து கொள்ள தேவன் வைத்த வழியாகும் இயேசு கிறிஸ்துவானவர். அதைதான் நானே ஜீவன். நம்முடைய ஆன்மா உயிரடைந்து அந்த ஆன்மாவின் மூலமாக அந்த ஜீவனை கண்டுகொள்ள வேண்டும், தெய்வத்தை கண்டுகொள்ள வேண்டும், உண்மையான தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூடதான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வந்து அந்த தேவனை வெளிப்படுத்தினார். நானே சத்தியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். பொய்யான உலகத்தில் சத்தியம் என்ன என்பதே தெரியாத நிலைமையில் உலகமே பொய்க்குள் இருக்கிறது. செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் பொய்யாய் இருக்கிறது. சத்தியம் செய்தால் அது வியப்பாக அபூர்வமான காரியமாய் காணப்படுகிறது. இப்பேற்பட்ட உலகத்தில் சத்தியமாய் வாழக்கூடியவர்கள் யார்? நானே அல்லாமல் வேறே ஒன்றும் சத்தியம் அல்ல என்று சொல்லி வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மூலமாக சத்தியத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நானே வழி என்று சொல்லுகிறார். நாம் பரலோகத்திற்கு செல்ல, முக்தி அடைய அநேக வழிகளை நாம் கையாளுகிறோம். மனிதனுடைய எந்த விதமான காரியங்களினாலும் கிரியைகளினாலும் இந்த உண்மையான வழியை கண்டுகொள்ள முடியாது என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். வேறு எந்த ஒரு மனிதனையும் தேவன் நியமிக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
தேவன் நியமித்த ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அதற்காகவே அவர் இந்த பூமியில் மனிதனாய் அவதரித்தார். தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே மத்தியஸ்தராக மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நிலைமையில் பாவிகளாய் இருக்கிற மனிதனை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வேத வசனத்தின்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த நாளில் அந்த இயேசு கிறிஸ்துவானவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார். வேதம் சொல்லுகிறது, அவரே சமாதான பிரபு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் 2000 வருடங்களுக்கு முன்பாக பெத்லகேமில் வந்து பிறக்கிற வேளையில் வான தூதர்கள் கொடுத்த செய்தியாகும், இந்த உலகத்திற்கு சமாதானம், உலக மக்களுக்கு சமாதானம். சமாதானமற்ற உலகிலே இன்றைக்கு அநேக சமாதான பேச்சுகள் தலைவர்கள் மத்தியிலே நடக்கின்றன. ஆனால் அந்த அநேக சமாதான பேச்சுகளானது தோல்வியற்ற நிலைமையில் காணப்படுகிறது. காரணம் என்ன? சமாதானம் மனிதனுடைய கரத்தில் அல்ல, மனிதனிடத்தில் அல்ல. சமாதான பிரபு இயேசு கிறிஸ்துவானவரே. அந்த நிலைமையில் இயேசு கிறிஸ்துவானவரை மையமாக வைத்து எந்த ஒரு காரியமும் செய்யவில்லை என்றால் அது சமாதானத்திற்கே முடிவில்லாத ஒரு காரியமாகும். ஆனால் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவாய் இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையின் முடிவாய் இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் மையமாய் வர வேண்டும். 20ஆம் நூற்றாண்டை எடுத்து பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டை எடுத்து பாருங்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய பயம் அந்த நாட்களில் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு ஏன் மக்கள் மத்தியிலே இந்த விதமான ஒரு பீதி? 2012ஆம் வருடத்தில் உலகத்தினுடைய முடிவு உண்டாகும் என்று பரவலாக பேசப்படுகிற ஒரு பீதியான செய்தி எங்கும் காணப்படுகின்றது. உண்மையாக 2012இல் உலகம் முடிவடையுமா? வேதம் அவ்விதமாக சொல்லுவது கிடையாது. வேதத்தினுடைய முடிவு 2012லோ, உலகத்தினுடைய முடிவு மன்னிக்கவும், உலகத்தினுடைய முடிவு 2012லோ, 2020லோ, 2030லோ என்று யாரும் கணிக்க வேண்டாம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டபடி அநேக காரியங்கள், அநேக சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடைபெறும். அது எவ்விதமாக? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக வேதம் சொன்னது போலவே பெத்லகேமில் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து பிறந்தார். அதை போலவே மறுபடியும் இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகிறார். அவருக்கு சொந்தமானவர்களை எடுத்துக்கொள்ள. யார் அவருக்கு சொந்தமானவர்கள்? கிறிஸ்தவர்களா? நினைக்கலாம் கிறிஸ்தவர்கள் என்று. ஆனால் யார் கிறிஸ்துவை உடையவர்களோ அவர்கள்தான். இயேசு கிறிஸ்துவை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். அந்த நிலைமையில் அவர்களை எடுத்துக்கொள்ளும்படியாக, அவர்களை தம்மிடத்தில் சேர்க்கும்படியாக இந்த பூமிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வார்த்தையின்படியே ஏற்ற சமயத்தில் வரப்போகிறார். இது மனிதனுடைய தீர்மானத்தில் அல்ல. 2012இல் வருவார் என்று கணிக்க முடியாது. நாளை கூட வரலாம். இந்த 2010ஆம் ஆண்டு வருவதற்கு முன்பாக கூட வரலாம். இல்ல 2010ஆம் ஆண்டில் கூட வரலாம். அது யாரும் கணிக்க முடியாது. அது அவருடைய உன்னதமான தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய நேரமாய் இருக்கிறது. ஆனால் அவர் இந்த பூமியில் உள்ள அவருடைய பரிசுத்தவான்களை, அவருக்கு சொந்தமானவர்களை எடுத்துக்கொண்ட பிறகு இந்த பூமியில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் பயங்கரமான சம்பவங்களாயிருக்கும். அது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த சம்பவங்களினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு இப்பேற்பட்டதான செய்திகள், பீதியின் செய்திகள் பரவலாக பரவிக்கொண்டிருக்கின்றன. என கேட்கும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்டதான பீதியினால், பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? தேவன் மனிதனுக்கு 2 நித்தியத்தை வைத்திருக்கிறார். ஒன்று பரலோக நித்தியம், சமாதான நித்தியம். இன்னொன்று அழிவின், நரகத்தின் நித்தியம். எந்த நித்தியம் உங்களுக்கு வேண்டும்? தேவன் உங்களை அழிவின் நித்தியத்திற்கு கொண்டு போக விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் விரும்பி செல்லுகிறீர்களா? பரலோகத்தின் நித்தியத்தை அடைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் மட்டுமே. கோவிலுக்கு போகிறதுனாலே, சர்ச்சுக்கு போகிறதுனாலே, காணிக்கை கொடுக்கிறதுனாலே பரலோகம் செல்ல இயலாது. எப்பேற்பட்டதான கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடினாலும், ஈஸ்டர் கொண்டாடினாலும் அங்கே பரலோகம் செல்ல முடியாது. கிறிஸ்துவானவர் உங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். அதற்காக நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை கொடுப்பீர்களா? இதுவே இரட்சணிய நாள், இதுவே உங்களுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக, இந்த ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக நித்தியத்திற்கு செல்வீர்கள் என்றால் அது உங்களுடைய பாக்கியமாயிருக்கும். இல்லை, எனக்கு வேண்டாம், புறக்கணிக்கிறேன் என்று நீங்கள் புறக்கணிக்கலாம். அது உங்களை நித்தியமான நரகத்திற்கு கொண்டு போகும், வேதனைக்கு கொண்டு போகும். என்னை கேட்கும் அருமையானவர்களே,
அப்பேற்பட்டதான ஒரு வேதனையினுடைய இடத்திற்கு நீங்கள் செல்லாமல் இருக்கும்படியாக தான் இந்த அன்பின் செய்தியை இந்த வேளையிலும் உங்களுக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் அன்பாயிருக்கிறார். அந்த அன்பும் சமாதானமும் உங்களுடைய உள்ளத்தில் வரும் என்றால் நீங்கள் நித்திய சமாதானத்தோடு கூட அவருடைய பிள்ளையாக வாழலாம். எந்த ஒரு பீதியும் பயமும் இல்லாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்பேற்பட்டதான ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழும்படியாக கர்த்தர் தாமே உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் அருளும்படியாக நான் ஜெபித்து இந்த வேளையிலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு எல்லா பரலோக ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்தருளும்படியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இரட்சிப்பை உங்களுக்கு தந்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரும் மேலும் இருப்பதாக. ஆமென்.